அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு குரு பகவானும் செவ்வாய் பகவானும், அதாவது உங்களுடைய ராசியோடைய அதிபதியான செவ்வாய் மங்களகரமான கிரக அமைப்பு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து குரு பகவானுடைய உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவானுடைய சேர்க்கை ஏற்பட போகுதுங்க. இந்த சேர்க்கையாகப்பட்டதுங்க ஒரு கிரகங்கள் இன்னொரு கிரகமோட இந்த சேர்க்கை ஏற்படும் போது அது ஒரு யோகமாக ஏற்படுதுங்க. அந்த யோகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் கடந்த காலங்கள் நம்ம கஷ்டப்பட்டிருந்தாலும் இல்லை ஒரு நல்ல சூழ்நிலையிலேயே நம்ம சிறப்பான முறையில் இருந்தாலும் இந்த யோகங்கள் ஏற்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் அமைகிறதுங்க தாங்க அந்த யோகம். அந்த யோகம் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் ஸ்தானமான குடும்பஸ்தானத்தில், அதாவது தனஸ்தானத்தில் இந்த குரு செவ்வாய் இணைவு அது குருமங்கள யோகம். இது அற்புதமான பெரும் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம்தான் இந்த குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகத்தினால மேசராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல மேன்மையான சுக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மேசராசி நேயர்கள் அப்படின்னா சொல்லணுமா, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. ஆனாலும் யாராவது உங்களை தவறாக நல்லது செஞ்சு கெட்டதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. முன் கோபம் வரும். அதே நேரத்தில் அந்த கோபம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அடுத்த நிமிஷத்தில் மறந்துடுவீங்க. முடிந்த வரைக்கும் உறவுகள் வேணும், எல்லாரும் சேர்ந்து இணைந்து இருக்கணும். கூட பிறந்த பிறப்புகள் கூட உண்மையிலேயே மேசராசி நேயர்கள் அவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க. நிச்சயம் அது உண்மை. காரணம், உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான்கிறது யார்? அதாவது ஒரு யுத்தக்காரகன் சொல்லுவோம், கோபக்காரகன் சொல்லுவோம். ரத்தத்துக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தாங்க. எதுக்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ரைட்டுனா அதுக்காக எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ட்டு போராடக்கூடிய ராசி மேசராசி. ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுடைய திறமைகள் எல்லாமே அமைந்திருந்தாலும் கடந்த காலங்கள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அது குறிப்பாக இந்த ஒரு 1.5-2 வருஷ காலகட்டமாகவே கொஞ்சம் மன உளைச்சல்கள் நீங்கள் அடைஞ்சிட்டு இருந்தீங்க. மன உளைச்சல்கள் என்ன, அது எல்லாமே கிரக பெயர்ச்சிகளால் வந்த சில காரணங்கள். சில முயற்சிகள் எடுப்பீங்க, ஆனால் அந்த முயற்சிகள் சரியான முறையில் கைகூடி வரல. சில எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு தனவரவு சம்மந்தப்பட்டது எதிர்பார்த்த நேரத்தில் எதுவுமே சேரல. சில முயற்சிகள் பொருளாதார சம்மந்தப்பட்ட ரீதியில் முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வெறும் வெற்றி காணக்கூடிய சில தடைகள் ஏற்பட்டது உண்டு. காரணம், ஜென்மத்திலேயே குரு பகவான் இருந்தது. அதே சமயத்தில் அதுக்கு முன்னால் பார்த்துட்டோம்னா அதாவது ராகுவும் உங்களுக்கு ராசியிலே ஜென்மத்திலேயே இருந்தது. இதனால் என்னென்னா பலவிதமான இன்னல்கள். சனி பகவானும் 3ஆம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்த்தது. மனக்குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். தெளிவான சிந்தனை, தெளிவான முயற்சி எடுக்க முடியல அப்படிங்கிறது. ஆனால் இந்த நிலையில் இருக்கிற போது உங்களுக்கு இந்த வரக்கூடிய, அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்குமே, அதாவது இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிற அருமையான அற்புதமான ஒரு பொன்னான காலம் ஏற்பட போகுதுங்க. இந்த 45 நாட்களும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி ஜென்மாதிபதி செவ்வாய் பகவானும், அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி, அதாவது எல்லாமே ஒரு செல்வாக்க கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, அதாவது பாக்யாதிபதி
இந்த பாக்யாதிபதியும் ஜென்மாதிபதியும் ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இணையிறது, அதுவும் குருமங்கள யோகமாக அமைகிறது. உண்மையிலேயே அற்புதமான ஒரு காலகட்டம். கடந்த காலத்தில் நம்ம பட்ட துன்பங்களும் வருத்தங்களும் வேதனைகளும், குறிப்பாக சொல்ல போனால் மேசராசினியர்கள் பொருளாதாரத்தில் பயங்கரமான பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க, ஆனால் அந்த பணம் வராமல் இருக்கும். அடுத்தவங்க கிட்ட வாங்கி இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. கடைசியில் நம்ம உதவி செய்து நாம் வாங்கின பணத்துக்கு நாம் வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்தில் கூட பார்த்துட்டோம்னா கூட ஜென்மஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்துல கடந்த காலத்தில் இந்த 1.5 வருஷ காலகட்டத்துக்குள்ளே பார்த்துட்டோம்னா 7ஆம் இடத்தில் ராகு வேற சஞ்சார காலம் பண்ணிட்டு இருந்தது. அது குருவும் ஜென்ம குரு என்ன பண்ணிருச்சு, இடமாற்றம், தாவு மாற்றம், அங்கே போகலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா அப்படிங்கிற. சிலர் பார்த்தோம்னா வேலை அருமையான திறமையாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு இடத்துல ரொம்ப வருஷமாக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க, ரொம்ப நல்லபடியாக ஒரு பேரும் புகழ் எடுத்துங்க. ஆனால் இப்போ பார்த்தா தேவையில்லாத குழப்பங்கள் வந்துருச்சு. அதனால் அந்த வேலையில் நிம்மதியை போய் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலை மேசராசி நேயர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிங்க. ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நிச்சயமா உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சில இன்னல்கள், மன சங்கடங்கள், மற்றவங்களால ஏற்படக்கூடிய சூழ்ச்சியினால உங்களுடைய வேலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாமே நீங்கி உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு மற்றவங்களை பாராட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு உழைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு இலக்கை மற்றவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காலமாகவும் அது மற்றவங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் நிச்சயமாக அமைய போகுதுங்க. அதே சமயத்தில் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தோம்னா சிலருக்கு குடும்பத்தில் நல்லா போயிட்டு இருந்ததுங்க, வாழ்க்கை அற்புதமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தோம்னா என்னன்னே தெரியலிங்க, ஒரு சின்ன பிரச்சனையினால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கூட முதல்ல இருந்த ஒரு நிம்மதி இல்லை, வெளிப்படையாக பேச முடியல. ஒன்றா உட்காந்து ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகள் பேசலாம்னு உட்காந்தா கூட கடைசியில் பார்த்தா அடுத்தவங்க பேச்சு பேசி கடைசியில் தன்னுடைய குடும்பத்தில் சில சிக்கல்கள் ஏற்படுதுங்க. அதனால் மன வருத்தங்கள் வருதுங்க. முதல் மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சில மேசராசி நேயர்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு கால நேரம் எல்லாமே கடந்த காலத்தில் இருந்ததுங்க. ஆனால் இந்த மாற்றங்கள் 2ஆம் இடத்தில், அதாவது உங்களுடைய பாக்யாதிபதி உட்காரும் போது குடும்பத்தில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்டது, அதே நேரத்தில் நம்மளுடைய வாக்குவாதத்தினால மற்றவங்க உறவினர்கள் பாதிக்கப்பட்டு, அதாவது அவங்களுக்கும் நமக்கு நல்ல ஒற்றுமையாக இருந்த நட்பு சிலருக்கு பார்த்தோம்னா சங்கடத்தை கொடுத்து பிரிவையாக ஏற்பட்டிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு நான் வேண்டாம், எனக்கு நீ வேண்டாங்கிற அளவுக்கு சில வாக்குவாதங்களை கூட ஏற்பட்டிருக்கும். அதனால் உங்களுக்கும் மன வருத்தம் கொடுத்துருக்கும். அதாவது அவங்களும் நம்மளை பிரிஞ்சு போனவங்களும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த குருவும் செவ்வாயும், அதாவது இந்த குருமங்கள யோகஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பார்க்குதுங்க. அப்போ எதிரிகள் யாரோ, நம்மளை யார் மோசம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, யாருக்கிட்ட நம்பி நம்ம இழந்தமோ சில பணம் சம்பந்தப்பட்ட விதம், அவங்க கிட்ட முன்னால கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சாதகமான ஒரு காலமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அது குறிப்பாக சொல்ல போனால் 8ஆம் இடத்துல, அதாவது இந்த குரு பார்வை விழுதுங்க. ஆனால் செவ்வாய் பாங்கிறது ரொம்ப வேகமான கிரகங்க. வேகம்னா எப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா டக்குன்னு முடிச்சிடணும், உடனே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கக்கூடிய காரகாதிபதி தான் செவ்வாய் பகவான். அப்போ இந்த குருவோடு சேரும்போது இந்த பார்வை பலம் கரெக்டாக 7ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது மறைபொருள் சம்பந்தப்பட்டது, அதாவது சில சட்ட சிக்கல்கள், சில பண நெருக்கடிகள், அதே மாதிரி வாங்கின கடன் கட்ட முடியாமல் இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சிக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு சில ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுங்க. அதாவது ஒரு கடனை கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஒரு பணத்தை, நம்மளுடைய பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வரல கிடைக்கல, ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். எல்லாத்த விட அந்த 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வை குரு பார்க்கும்போது அயல்நாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, சிலர் நல்லா படிச்சுட்டேன், நல்ல படிப்பு இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்குது,
இருக்குது, ஆனால் எனக்கு தகுந்த மாதிரி வேலை அமையலைங்க, இதை கிடைக்கிற வேலை எங்கே போனாலும் நிரந்தரமாக இருக்க முடியல, நான் ஒரு படிப்புக்கு தகுந்த வேலை அமையலை, ஒரு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, இதனால் தூர பிரயாணம் ஒரு வெளிநாடு போகலாமா, ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு முயற்சிகள் எடுக்கிறேங்க. ஆனால் முயற்சிகள் எதுவுமே அமைய மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போகுது காலங்கள். அப்படிங்கிற மேசராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கும்போது தூர பிரயாணங்களால் மேன்மை, வெளிநாடு மேன்மைகள், வெளிநாட்டில் நல்ல ஒரு வசதி வாய்ப்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில் வளம் சிறப்பான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுங்க. எல்லாத்த விட உங்கள் 10ஆம் இடத்தையே இந்த குரு பகவான் பார்க்குது, அதாவது குரு மங்கள யோகத்தோடு பார்க்குது. அப்போது அந்த 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். தொழிலில் நமக்கு எவ்வளோ நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த நஷ்டத்தை சரிபடுத்தக்கூடிய காலகட்டம். குறிப்பாக சொல்ல போனோம்னா நமக்கு நல்ல அனுபவம் இருந்திருக்கும், நல்ல திறமையானவங்களாக இருப்போம், ஆனால் ஒரு 10 பேரை வச்சு வேலை செஞ்சுட்டு இருப்போம். அது 10 பேராக இருக்கலாம், 500 பேராக கூட இருக்கலாம். ஆனால் எப்படியாப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நமக்குன்னு இருந்த ஒரு நம்பர் 1 ஒரு அந்தஸ்தை அது படிப்படியாக குறைஞ்சு தொழிலே டல்லாகி போச்சு, ரொம்ப மந்தமாகி போச்சு. அது அந்த தொழில் மேலே அக்கறை எடுத்து நம்மளால் வேலை செய்ய முடியல, எவ்வளவோ வருமானம் வர்ற மாதிரி இருக்குது, எல்லாம் அங்கங்கே லாக் ஆயிருச்சு, நம்மளுடைய பணமெல்லாம் பாடுபட்ட பணமெல்லாம் வெளியில் சிக்கிருச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இந்த நிர்வாகத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற குழப்பங்கள் எல்லாமே கண்டிப்பாக மேசராசினியர்கள் கடந்த காலத்தில் செஞ்சிச்சிங்க. ஆனால் இந்த 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது, உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்க்கும்போது, நாம் எதுக்காக போராடணுமோ, எதுக்காக கஷ்டப்பட்டோமோ அதை அடையக்கூடிய ஒரு பொன்னான காலம்தான் இந்த குரு மங்கள யோகங்கிறது. அப்போது காலங்கள் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த 45 நாட்களாக தான் இருக்கும். ஆனால் இந்த 45 நாளாக இருந்தாலும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு கணவன் மனைவி பிரிவே இருந்தால் கூட ஒன்று சேரக்கூடிய நேரம் தான் ஆச்சுங்களா. அதே சமயத்தில் திருமணமே கூட சிலருக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம். ஏன்னா குரு ஜென்மத்தில் இருந்தது. இந்த ஒரு 1.5 வருஷ காலகட்டமாக பெண் பார்ப்பீங்க, இல்லை பெண்ணுக்கு ஆண ஜாதகம் பார்ப்பீங்க. அதாவது ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பொருத்தம் இல்லை, பொருத்தம் இருந்து அதாவது பொண்ணு பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிக்கல, ஏதோ ஒரு விதத்தில் யாரோ கெடுத்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறது கூட வருத்தங்கள் இருக்கலாம். திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு நிச்சயமா திருமண பாக்கியங்கள் கைகூடி வரும். சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமா இது எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலம்தான் இந்த குரு மங்கள யோகம். அப்படிங்கிற போது நீங்கள் நிச்சயமாக கடினமான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் வெற்றி அப்படிங்கிற வாய்ப்பை நிச்சயமாக அடைவீங்க. ஏன்னா மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா முடிக்காமல் அந்த காரியத்தை விட மாட்டீங்க. ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லாபமோ நஷ்டமோ செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். ஆனால் அப்படி தான் முயற்சி எடுத்துங்க. ஆனால் இது வரைக்குமே எல்லாம் 90% ஓகே ஆயிடுச்சு, அந்த 10% ஃபெயிலர் ஆயிடுச்சு. இப்படியே தாங்க இந்த பல விஷயங்கள் ஃபெயிலர் ஆயிடுச்சுங்க. என்னவோ மனம் வருத்தமாக இருக்குது, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம்னால பயமாக இருக்குது அப்படிங்கிற குழப்பம் மேசராசி நேயர்களுக்கு இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த காலங்கள் அப்படின்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த நவ கிரகங்களுடைய பெயர்ச்சி அதாவது சுழற்சி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் அடைகிறது. அப்போது நேரம் காலமும் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சியும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் 100% நமக்கு சக்ஸஸ் தான் முடியுங்க. அந்த நேரம் சரியில்லாமல் இருக்கிற போது சில முயற்சிகள் நம்ம எடுப்போம், நமக்கு அருமையான திறமைகள் இருக்கும், நம்ம எதையுமே சாதிக்கக்கூடிய வைராகி இருக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பம் சரியாக அமையறதில்லை. அப்படியே அமைஞ்சாலும் மற்றவங்களால் அது கெடுக்கப்பட்டு அந்த காரியத்தை நம்ம கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா ஒருத்தர் சூழ்ச்சிக்காகவே நம்மளை உறவாடுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்கள நம்ம நம்புவோம். நம்பி கடைசியில் ஒரு பண ரீதியிலையோ இல்லை நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலையே மாற்றி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையோ ஏதாவது ஒன்று உருவாக்கி வச்சிருவாங்க. அதனால் நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது எல்லாமே என்னென்னா ஒரு நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் சரியான ஒரு காலகட்டத்தில் நல்ல நிலையில் இருக்கும்போது ஒரு வேலையும் சரி, நம்ம ஒரு சொந்த தொழில் செய்தாலும் சரி, இல்லை திருமண காரியங்கள் முயற்சி எடுக்கிறதும் சரி, கரெக்டான முயற்சிகள் எடுத்தோம்னா கிரகங்களுடைய பலம்
கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை சாதகமாக்கும். வெற்றிங்கிறது கண்டிப்பாக நம்ம அடையக்கூடிய பாக்கியம் இந்த நவ கிரகங்களுக்கு அந்த சக்தி உண்டு. அப்படி பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் அப்படிங்கிற போது குடும்பஸ்தானம், இது எல்லாமே கண்டிப்பாக குடும்பத்திலையும் சரி, பணம் பொருளாதார சம்மந்தப்பட்ட விதமும் சரி. ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி, அதாவது தனஸ்தானம் அப்படின்னா குரு வந்து தனத்தை கொடுக்கக்கூடியவர், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர், ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் கிடையாது, கெட்டவங்களையும் நல்லவங்களா ஆக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியவர். குறிப்பாக சொல்ல போனோம்னா பணம், இந்த குரு மட்டும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து எங்கே போனாலும் அவங்ககிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ அருமையான பேர் இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும். காலம் பூரா கடைசி வரைக்கும் அவங்களுடைய வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு தனம், ஒரு பேங்க்ல ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த தனம் சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒருத்தர் வந்து நல்ல நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாருன்னு அர்த்தங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய்ங்கிறதுங்க, அதாவது போலீஸ் சம்மந்தப்பட்டது, காவல்துறை, இராணுவத்துறை, அதே மாதிரி வந்து ஒரு தைரியசாலிங்க. சிலர் பார்த்தோம்னா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, ஒரு வேலையை எடுத்துல கூட அப்படி கடினமான வேலையை ஈஸியாக செஞ்சு முடிப்பாங்க. அதுக்கு எல்லாமே அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருப்பாருங்க. ஏன்னா அந்த தைரியம், வீரியம், எதையும் சாதிக்கணுங்கிற அளவுக்கு ஒரு திறமை, அதே மாதிரி மருத்துவம் சார்ந்தது செவ்வாய் பகவானுக்கு அந்த தன்மை உண்டுங்க. மருத்துவத்துறை, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறை, அதே நேரத்தில் வந்து இந்த விவசாயம் சார்ந்தது, பூமிக்காரகன்னு சொல்லுவோம் செவ்வாய்க்கு. ஒரு இடம் வாங்குறது, கிரயம் பண்ணுறது, சில தடைகள் எல்லாம் இருக்கும். சிறப்பு இடத்துல பார்த்தோம்னா இடம் வாங்கியிருப்போம், அட்வான்ஸ் கொடுத்துருப்போம், கடைசியில் கிரயம் பண்ணாமல் ஏதோ ஒரு சிக்கல், அடுத்தவங்களால் ஒரு பிரச்சனை, பணம் இருந்திருக்கும், நம்ம பணம் அடுத்த பக்கம் சிக்கியிருக்கோம், அது சரியாக வந்து சேராது. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் தான் காரணம். அப்படிங்கிற போது உங்களுடைய ஜென்மாதிபதி 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து உட்கார்றது, இது அற்புதமான பொன்னான காலங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன். கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை வச்சு நான் சொல்லக்கூடிய பலன். இந்த பலன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% சரியாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன தசா புத்தி நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் குருவும் செவ்வாய் பலம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து மாறுதல்கள் வரும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி பொறுமையான முறையில் அருமையாக உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை எதிர்பார்த்து கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் செல்வாக்கு வளமாக கண்டிப்பாக அற்புதமாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.